ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிசி ரிவல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன வதந்தி சீசன் 2 அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல சசிகுமார், அனாகா இவங்க 2 பேரும் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ஆண்ட்ரூ லூயிஸ். இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போறோம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே ஹைவேல ரோடு போடுறதுக்கு அடிக்கல் நாட்டும் போது அங்க எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க. அது யாரோடது, எப்ப போச்சாங்க, எப்படி வந்தது, இது எதுவுமே தெரியாது. அதனால அந்த ஊர் எஸ்பியான அனகா கிட்ட அந்த கேஸ் போகுது. அவங்க அந்த ஊர் எஸ்ஐ ஆன சசிகுமார் கிட்ட அந்த கேஸை கொடுக்கறாங்க. அவரும் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் வருது. கடைசி வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது இந்த சீரீஸ்ல. அவ்வளவு குழப்பங்கள் மீறியும் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதோட மோட்டிவ் என்ன, அது ஆணா பெண்ணா, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த சீரீஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா. இப்ப இந்த சீரீஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் போஸ்ட் ஓட்டுறதே நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். என்னடா இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் நமக்கு வர மாதிரி ஸ்கிரீன் பிளே அண்ட் சீன் சீக்வன்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா அது கன்வின்சிங்கா முடிச்சிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை, சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் ஆனா இந்த சீரீஸ்ல சர்ப்ரைசிங்கா யஷ்வந்த்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் சீரீஸா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங் அண்ட் ரொம்ப யதார்த்தமாவும் இருந்தது. இது கூட சப்போர்ட்டிங்கா நடிச்ச அனாகா, அந்த 2 பொண்ணுங்க, விவேக் பிரசன்னா, அபர்ணா தாஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. அடுத்த போஸ்ட் தோன்றது, இந்த சீரீஸ்ல எமோஷனல் ஆஸ்பெக்ட் ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பா 7வது அண்ட் 8வது எபிசோட்ல அவ்வளவு அருமையா எடுத்திருந்தாங்க சில சீன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி விவேக் பிரசன்னாவோட ஒன்லைன் காமெடியும் ரசிக்கும்படியாவே இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் பார்க்கலாம் எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் ஒரு சைட்ல போயிட்டு இருந்தாலும் சசிகுமார், அபர்ணா தாஸ் இவங்க 2 பேரோட காம்போல சில சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் டிராகியா இருந்தது. இந்த கதைக்கும் பெரிய வேல்யூ இல்ல. கடைசியா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் முடிப்பாரு. அந்த டயலாக் முடிக்கும் போது மட்டும்தான் அந்த ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சது தவிர மத்தபடி கதையில பெருசா அது தோணல. இந்த சீரீஸ்ல நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, நிறைய மியூட்டே பண்ணல. அது நீங்க ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. அண்ட் இந்த டியூரேஷனும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். 8 எபிசோட் இருக்குது, ஆவரேஜா 45 to 50 மினிட்ஸ் ஒரு எபிசோட் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். மொத்தத்திலும் சீரீஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வதந்தியே சூப்பர் ஹிட். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் சூப்பர் ஹிட்டா இருக்கும்னு சொல்லி பல எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன இந்த வெப் சீரிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கதை, நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அமேசான் பிரைம்ல இருக்குது. இந்த வீக்கெண்ட் நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.